முயன்றால் முடியாதலே முயலாவிட்டால் உனக்கு எதிரில்லை. கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, மார்னிங் வந்து பார்த்தா ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த கொஸ்டின் வந்துச்சு. இதில் மட்டும் வீடியோ போட்டும் நம்ம சேனல் ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது முக்கியமாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான வீடியோ தான் இது. நீங்கள் டிப்ளமோ 3 இயர்ஸ்க்கான கோர்ஸ், அதாவது ஒரு 10th முடிச்சுட்டு டிப்ளமோ 3 இயர்ஸ் படிச்சிருக்கீங்களோ, இல்லை நீங்கள் +2 முடிச்சுட்டு 2 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து அந்த கமெண்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டிப்ளமோ முடிச்சவங்க ஹையர் சேலரி வாங்குறதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு நிறைய பேருக்கு, ஏன்னா டிப்ளமோ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹையர் சேலரி கிடைக்கணும், ஓரளவு ஸ்டார்டிங்லேயே நல்ல சேலரி கிடைக்கணும் அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் பொறுத்தவரை டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பத்தி ஒரு அவேர்னஸே இல்லை. ஸோ இந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஒரு பாலிடெக்னிக் காலேஜ்ல நீங்க 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் கொடுத்துக்கு இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இல்ல கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா டிப்ளமோ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு நல்ல சேலரியோட ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும் அப்படின்னா என்ன மாதிரி நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், ஹையர் ஸ்டடிஸ் எப்படி சூஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப் எப்படி போகலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா டிப்ளமோ முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா ஹை சேலரி வாங்க முடியுமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ டிப்ளமோன்னு இல்லை, எந்த ஒரு டிகிரி முடிச்சாலும் நீங்க பெர்சன்டேஜ் எவ்வளோ ஹையா வச்சிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்கில் தான் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குற ஸ்கில் அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்னாவே கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க. நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கிலீஷ் பேசாதீங்க கூட அட்லீஸ்ட் வந்து பார்த்தா ஓரளவு அவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓரளவு வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப்ல ஈஸியாக வந்து வாங்கிடலாம். ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில், டெக்னிக்கல் ஸ்கில் இருக்கு அப்படின்னா எந்த ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இல்லை டிப்ளமோ முடிச்சவங்களுக்கும் கொஞ்சம் சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு. ஸோ படிக்கும் போதே எதை படித்தாலும் முடிஞ்சளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிங்க. ஜஸ்ட் பெர்சன்டேஜ் வாங்கணும் இல்லை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன சொல்ல வராங்க, என்ன கான்செப்ட் இருக்கு. ஏன்னா டிப்ளமோல வந்து பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கலான கோர்ஸ் உங்களுக்கு சொல்ல போனால் இப்போ டிப்ளமோல ட்ரிபிள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இசியோட பிஏ பிடெக்கோட சிலபஸ்ல நிறைய பேப்பர் வந்து பார்த்தா டிப்ளமோ ட்ரிபிள்லேயே கவர் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. ஸோ படிக்கும் போதே முடிஞ்சளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொரு டாபிக்மே நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை பிரைவேட்ல ஒரு கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு டெக்னிக்கலா நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு, பிளஸ் கம்யூனிகேஷன் ஓரளவு நல்லா பேசுறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேலரி கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நல்ல நல்ல சேலரியில நல்ல நல்ல போஸ்டிங்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு நல்ல ஜாப் போகணும், முக்கியமா வந்து எனக்கு ஹை சேலரி கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ண போறீங்க அப்படின்னா உங்க ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா வந்து பார்த்தோம்னா டிப்ளமோல நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு, இசிஇ, ட்ரிபிள் சிஎஸ்சி, ஐடி, மெக்கானிக்கல் ரிலவெண்டா மெக்காட்ரானிக்ஸ் இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் டூல் அண்ட் டை, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க எடுத்த ஸ்ட்ரீமுக்கு என்ன கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணுங்க. நீங்க முக்கியமா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு வேகன்சி வந்து இதுக்கு கீழே ஒரு 90% மேல வேகன்சி யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் இருக்கா. நீங்க ஜூனியர் இன்ஜினியரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இதுல டிஎம்எஸ் டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான போஸ்டிங்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் இந்த அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த மாதிரி நிறைய வேகன்சி வருது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தோம்னா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எஸ்எஸ்சில வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற வேகன்சி வருது. இது வந்து பார்த்தோம்னா இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை பார்த்தோம்னா இன்ஜினியரிங்ல 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில். அதே போஸ்டிங் வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஏதாவது பிரைவேட் இண்டஸ்ட்ரியில நீங்க படிச்சது ரெலவெண்டா 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இன்ஜினியரிங் ரெலவெண்டான போஸ்டிங் கூட கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டிப்ளமோல ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியருக்கு கீழே வரா. இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட், அதர் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அவங்களோட வேகன்சி ஃபில் பண்ணி தரவங்க தான் இந்த எஸ்எஸ்சி உங்களுக்கு. ஸோ அதுல ஒரு டெக்னிக்கல் ஜாப் அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் தான் உங்களுக்கு. ஸோ ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா உங்களுக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸும் ட்ரை பண்ணலாம். டிப்ளமோ ஹோல்டர்ஸ் பொறுத்தவரையும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க, இன்ஜினியரிங் முடிச்சவங்க டைரக்டா அப்ளை பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் 3 ஸ்ட்ரீம் எடுத்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம், டிப்ளமோ ஹோல்டர்ஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நீங்க தமிழ்நாடு பேஸ் பண்ண நிறைய டிபார்ட்மெண்ட்ல இந்த ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி வந்து அந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்ல போனா இன்ஜினியரிங் அளவுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை அப்படின்னா கூட ஓரளவு டெக்னிக்கலா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு நிறைய கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஜூனியர் இன்ஜினியர் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 36,000க்கு மேல இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம ஜாப் பெர்மனன்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட சேலரி கிட்டத்தட்ட 42,000க்கு மேல இருக்கும் உங்களுக்கு. பட் எஃபோர்ட் வந்து கண்டிப்பா வந்து நீங்க போட்டே ஆகணும் உங்களுக்கு. பட்
வேகன்சி கொஞ்சம் அதிக அளவுல இருக்கு உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்ல கூட எழுதலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க ஃபீல்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ரெலவெண்டா என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் இருக்கு அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணுங்க நீங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு கூட நீங்க கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் கிளியர் பண்ணதுக்கு நீங்க படிக்கிற பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு படிச்சீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஈஸியா வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரியில ஒரு 30,000 35,000 மேல கண்டிப்பா வந்து நல்ல நல்ல வேகன்சில வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தா வச்சுக்கோங்க. நீங்க கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்தா வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு. நீங்க ஒரு ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தா கூட இந்த மாதிரி நீங்க படிக்கிற பேப்பரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன மாதிரியான டெரிவேஷன் வருது அப்படிங்கிறத ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்லாம் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நான் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா, நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், நான் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரி கேட்குறாங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் டேரக்டா பேங்க் ஜாப் வந்து ட்ரை பண்ண முடியாது. பேங்க் ஜாப் பொறுத்தவரை மினிமம் எலிஜிபிளே, அதாவது ஒரு கிளரிக்கல் போஸ்ட் நீங்க ட்ரை பண்ணா கூட கண்டிப்பா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு அடுத்து இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதாவது ஒரு டிகிரி, இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தோம்னா பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் கூட டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்க பேங்க் ரெலவெண்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது உங்க ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி கிளரிக்கல் போதும் அப்படின்னா கிளரிக்கல் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ஆஃபீஸர் லெவல்ல போகணும், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் அப்படின்னா பிஓ இல்ல குறிப்பிட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எஸ்ஓ வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கும் உங்களுக்கு. டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அது எந்த ஒரு டிகிரியா வேணாலும் இருக்கலாம். நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. நீங்க டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கூட வந்து நீங்க படிக்கலாம். சப்போஸ் டிப்ளமோ முடிச்சுட்டு ஏதாவது ஒர்க் கூட நீங்க பண்ணிட்டு இருக்கலாம் கம்மியான சேலரியில. அப்ப டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வர என்டிபிசி எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எஸ்சியில் வர சிஜிஎல் எக்ஸாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேங்க் ரெலவெண்டான கிளர்க் பிஓ ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2A இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போங்க. சப்போஸ் அப்படி முடியாது அப்படின்னா நீங்க காமனா இந்த எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் ஒரு டிப்ளமோ முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல எனக்கு டெக்னிக்கல் தான் போகணும் பட் எனக்கு நிறைய வேகன்சி வேணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. அதாவது பிஏ இருக்கலாம் பிடெக் இருக்கலாம். பட் நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா ஒன்றை மட்டும் மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா உங்க ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரியே வந்து சூஸ் பண்ணுங்க. இப்ப மெக்கானிக்கல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக்கலோ இல்ல மெக்கட்ரானிக்ஸோ அப்படி இல்லை வந்து பார்த்தோம்னா ஒரு ஆட்டோமேஷன் அண்ட் ரோபோட்டிக்ஸ் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்க. இல்ல ஈஸி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரெலவெண்டா ஒரு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனோ இல்ல கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க போங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன முடிச்சீங்களோ அது ரெலவெண்டான ஃபீல்டு வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு வந்து ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா வேணா வந்து நீங்க வந்து பார்த்தா சிஎஸ்சி ஐடி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய டிப்ளமோ ஹோல்டர்ஸ் கேட்கிற ஒரு கொஸ்டின், இது ரிப்பீட்டடா கேட்கிற ஒரு கொஸ்டின். நான் வந்து டிப்ளமோல மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன், சிவில் முடிச்சிருக்கேன், என்னால சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனியில் ஜாப் போக முடியுமா அந்த பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணுங்க. பட் எப்பயுமே நல்ல ஒரு ஸ்கோப் அண்ட் டிமாண்ட் இருக்காதான் டெக்னாலஜி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கனால கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா அந்த ஃபீல்டில் போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேலரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கணக்கு. பட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் அந்த ஃபீல்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. டிப்ளமோல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு வேணாலும் மோஸ்ட்லி நிறைய காலேஜில் இப்போ பிஇ பிடெக்ல சிஎஸ்சி ஐடிக்கு வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது காலேஜ் பொறுத்த ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. பட் மெஜாரிட்டியாக நிறைய காலேஜில் சிஎஸ்சி ஐடிக்கு வந்து அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்டான பிஇ பிடெக் ஸ்ட்ரீமுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஹையர் ஸ்டடிஸ் போறீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தா நீங்க டிப்ளமோல என்ன ஸ்ட்ரீம் படிச்சீங்களோ அது ரெலவெண்டா படிங்க. ஏன்னா டிப்ளமோல இப்போ ஒரு ஈஸி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல படிச்ச பேப்பர்ஸ் தான் நிறைய ஒரு பிஇ பிடெக் கூட ஈஸியில வரும் உங்களுக்கு. ப்ராக்டிக்கலும் சரி தியரியும் சரி. ஸோ அதனால அது ரெலவெண்டா படிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பத்தி ஒரு டெப்த் நாலேஜ் கெயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு டெப்த் நாலேஜ் இருக்கனால முக்கியமா ப்ராக்டிக்கலா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு எப்பயுமே ஒரு நல்ல நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால கோர் கம்பெனிலாம் ட்ரை பண்ணி பிளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு அப்படின்னாவே ஓரளவு நிறைய இடத்துல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஜாப்ல ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க ஹார்ட் ஒர்க் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு. சப்போஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சுட்டு உடனே ஜாப் ட்ரை பண்ணணும் அப்படின்னா உங்க ஃபீல்டு ரெலவெண்டா ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் சர்டிஃபிகேட் கோர்ஸ் பிஜி டிப்ளமோ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிஜி டிப்ளமோ பொறுத்தவரை முன்னாடி தான் ஒரு டிகிரி முடிச்சவங்க படிக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்ட் டேஸ்ல யார் வேணாலும் படிக்கலாம் அப்படின்னு நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஆஃபர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம்
இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா டிப்ளமோட சிஎஸ்சி ஐடி இந்த மாதிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது ரிலவெண்ட்டான ஃபீல்டில் ஏதாவது ஒரு டிப்ளமோவோ சர்டிஃபிகேட்டோ 1 இயர்க்கான கோர்ஸ் இருக்குது, 6 மந்த்ஸ்க்கான கோர்ஸ் இருக்குது, பிஜி டிப்ளமோனா 1 இயர் 2 இயர் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கா. ஸோ அந்த மாதிரிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களோட ஜாப் அப்படிங்கிறது உங்கள் டிப்ளமோவோட உங்களோட ஸ்கில்லை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பார்க்குறாங்க. ப்ளஸ் டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு டெக்னிக்கலாக எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பிரைவேட் ஏரியாவில் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் மற்ற டிகிரி படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. மற்ற டிகிரிக்கு நிறைய யூனிவர்சிட்டி நிறைய காலேஜில் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. பட் என்னோட ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா மற்ற டிகிரியை விட இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு. பார்ட் டைம்ல படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. பார்ட் டைம் பொறுத்தவரையும் பார்த்தா ஒரு சில கவர்மெண்ட் காலேஜில் தான் பார்ட் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் இன்ஜினியரிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கு உங்களுக்கு. நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ் வந்து இவ்வளோ கிலோமீட்டரில் இருக்கணும், அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதை பற்றி டெப்த் வீடியோ நம்ம சேனலில் பார்ட் டைம் இன்ஜினியரிங் கோர்ஸ் பற்றி அதுக்கான காலேஜ் பற்றி அவைலபிளாக இருக்கு. வேணும் அப்படின்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பார்ட் டைமை விட 3 வருஷம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபுல் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது ஃபுல் டைமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப்ல ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நிறைய கவர்மெண்ட் ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சப்போஸ் என்னால் முடியாது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடிஸ் பொறுத்தவரை இன்ஜினியரிங் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஜாப்ல ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அதுக்காக ஜாப் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா டேரக்டா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சோடனே ஜாப் யாருமே வந்து தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. உங்களோட ஸ்கில் பார்ப்பாங்க கண்டிப்பா. பிளஸ் வந்து பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஓரளவாக வந்து டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப்ல ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ டிப்ளமோ ஹோல்டர்ஸா இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன பேசிக்கா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்க பிளஸ் ஒரு மோட்டிவேஷனா இருக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா வச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.